உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, தண்ணீருக்காக துறவு தோண்ட நினைத்து ஈசாக்கும் அவனுடைய வேலைக்காரரும் சேர்ந்து தண்ணீருக்காக கிணறு தோண்டினார்கள். பயங்கரமாக கஷ்டப்பட்டு தோண்டினார்கள். அதில் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. அதை கண்ட அந்த ஊர் மக்கள் இது எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி அதை அபகரித்து கொண்டார்கள். அப்பொழுது ஈசாக்கு வேறொரு இடத்திற்கு கடந்து சென்று அதில் துறவு தோண்டினான். அதிலும் தண்ணீர் பொங்கி பெருக்கெடுத்து வந்தது. அதை கண்ட அந்த ஊர் மக்களும் இது எங்களுடையது என்று சொல்லி அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனால் அந்த துறவையும் விட்டு அவன் வேறொரு இடத்திற்கு சென்றான். ஈசாக்கு அதை குறித்து அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் மீண்டும் அவன் சோர்ந்து போகாமல் அடுத்த துறவை அவன் தோண்டினான். அதிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. அப்பொழுது ஈசாக்கை எதிர்த்தவர்கள் சோர்ந்து போனார்கள். அவர்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணாததனால் அந்த துறவுக்கு அவன் ரெகோபோத் என்று பெயரிட்டான். அந்த ரெகோபோத் என்பதற்கு இப்பொழுது நாம் தேசத்தில் பலுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம். அன்பானவர்களே, தேவன் ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்துக்கு போகாமல் கேராரில் குடியிருக்க சொன்னார். அப்பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசத்தில் குடியிருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த ஈசாக்கை தேவன் வெகுவாக ஆசீர்வதித்தார். ஆனாலும் அந்த தேசத்திலும் அவனுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் பயங்கரமாக வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் கீழ்ப்படிந்த ஈசாக்கை தேவன் பயங்கரமாக ஆசீர்வதித்தார். பாருங்க, ஈசாக்குக்கு எத்தனை முறை பிரச்சனைகள் வந்தாலும் அவன் சோர்ந்து போய் இருக்காமல் அடுத்த கட்டம் நகர்வுக்கு அவன் சென்று கொண்டே இருந்த அந்த ஈசாக்குக்கு தான் அந்த ரெகோபோத் ஆசீர்வாதமாக மாறியது. அன்பானவர்களே, இன்றைக்கு பிரச்சனைகளே இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் சிலர் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள், புலம்புவார்கள், தவிப்பார்கள், மாறி மாறி சண்டை போடுவார்கள். நாம் இப்படி செய்வதால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து தேங்கின நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஈசாக்கை போல எத்தனை முறை பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்க என்ன வழி என்பதை நாம் யோசித்து அடுத்த கட்ட நிலைக்கு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த கிணறை பறித்து கொண்டார்களா, வேறு கிணறு தோண்டுவோம். அதையும் பறித்து கொண்டார்களா, அதையும் விட்டு வேறு கிணறு தோண்டுவோம் என்று சொல்லி அடுத்த கட்ட நிலைக்கு நாம் நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டு நாம் மனிதர்களுடன் போராடி நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய வியாதிகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கடன் சிறையிருப்புகள் வந்தாலும் நாம் அதன் மத்தியிலும் எழுந்து நாம் அடுத்த கட்ட நிலைமைக்கு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டாம். பாருங்க, கடைசி மூச்சு வரை நம்முடைய வாழ்க்கையில நாம் போராடி ஜெயிக்கவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்குமே நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கவும் ஒரு காலம். ஆனால் நம்ம மௌனமாய் இருக்க வேண்டிய காலத்துல நாம் மௌனமாய் இருக்க வேண்டும். ஆமோஸ் 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். அன்பானவர்களே, சிலர் மௌனமாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்துக்குள்ளே பயங்கரமாக குமுறிக்கொண்டே இருப்பார்கள். பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களை பார்த்து எப்பொழுது எரிமலை வெடிக்கும் என்று சொல்லி பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஒருமுறை தெருவோர குழாயில்
2 பெண்களுக்கிடையே பயங்கரமான வாய்ச்சண்டை வந்தது. ஒருத்தி அதில் பயங்கரமாக ஆவேசமாக கத்தினாள். இன்னொருத்தியும் சண்டை போட்டு கொண்டிருந்தவள் எப்படியோ அவள் அமைதியாக அவள் அந்த சண்டையை நிறுத்திவிட்டாள். உடனே தன்னோடு பதிலுக்கு பதில் பேசவில்லையே என்று சொல்லி அந்த முதல் பெண்ணுக்கு பயங்கரமாக ஆத்திரம் வந்தது. உடனே அவள் தன்னிடத்தில் இருந்த குடத்தை கீழே எறிந்துவிட்டு கால்களை ஓங்கி மிதித்து, நீ எதையாவது பேசி தொலையேன், நான் அதை வைத்து கொண்டு உன்னிடத்தில் சண்டை போடுவேன் என்று சொல்லி அந்த பெண் பயங்கர ஆவேசமாக கத்தினாள். அன்பானவர்களை, ஈசாக்கை பாருங்க, கிணறு தோண்டி தண்ணீர் கண்டபோது அதை குறித்து அந்த ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணியபோது ஈசாக்கு பதிலுக்கு சண்டை போடவில்லை. அந்த ஈசாக்கு விலகியே சென்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பல சமயங்களில் மௌனம் நாம் கொடுக்கக்கூடிய சரியான பதிலாக இருக்கும். எரிகோ கோட்டை விழுவதற்கு முன்பாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 6 நாள் மௌனமாக அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். அந்த 6 நாள் மௌனமும் 7வது நாள் துதியும் சேர்ந்து அந்த எரிகோவின் அலங்கத்தை விழப்பண்ணியது. அன்பானவர்களே, ஒரு குடும்பம் ஆலயத்துக்கு செல்லும்போது மிகுந்த பக்தியோடு கடந்து செல்வார்கள். அவர்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் அவர்கள் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவார்கள். அவர்கள் முக்காடிட்டு ஜெபிப்பதிலேயும் மிகுந்த பக்தியை காட்டுவார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அந்த குடும்பத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் அந்த குடும்பத்தில் ஜெபத்துக்காக கடந்து சென்றார். அந்த ஊழியக்காரர் செல்லும்போது தூரத்தில் செல்லும்போதே அந்த வீட்டில் ஆபாச சினிமா பாடல்கள் ஒலித்து கொண்டே இருந்தது. அவர்கள் வீட்டு பக்கத்தில் செல்லும்போது ஊழியக்காரர் வருவதை பார்த்து விட்டார்கள். ஐயோ ஐயோ, ஊழியக்காரர் வருகிறார் என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டார்கள். அவர் செல்லும்போது கணவன் மனைவி மாறி மாறி பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். ஊழியக்காரரை பார்த்ததும் மௌனமாகி அப்படியே அமைதியாகி விட்டார்கள். வீட்டிற்குள் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாமே வீடெல்லாம் தாறுமாறாக அலங்கோலமாக கிடக்கிறது. தூங்கி எழுந்த பாயை கூட சுருட்டவில்லை. ஊழியக்காரரை வெளியே நிற்க வைத்து அறக்க பறக்க ஓரளவுக்கு அந்த வீட்டை சுத்தம் செய்தார்கள். அந்த வீட்டு கணவன் ஊழியக்காரர் வரும்போது அரைகுறை ட்ரெஸ்ஸில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதன் ஒன்றும் தெரியாதவரை போல உடை மாற்றி ஓடி வந்து நின்றார். அப்பொழுது அந்த ஊழியக்காரரை பார்த்ததும் வாங்கையா வாங்கையா என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒன்றும் தெரியாதவர்களை போல் வரவேற்றார்கள். ஊழியக்காரரும் ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர்கள் அறக்க பறக்க அந்த வேதாகமத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் அமர்ந்திருந்த அந்த சேருக்கு அடியில் ஒரு வேதாகமம் இருக்கிறதை அந்த வீட்டின் பெண் பார்த்தாள். அப்பொழுது அதை இப்பொழுது எடுக்க முடியாது. அதனால் நேற்றைக்கு தான் ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தேன், அவரிடத்தில் வேதாகமம் இல்லாததால் அதை அவர்களுக்கே கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த ஊழியக்காரர் ஜெபித்து முடித்து விட்டு சொன்னார், நீங்கள் வீட்டில் ஒரு வேடம் போடுகிறீர்கள், ஆலயத்தில் ஒரு வேடம் போடுகிறீர்கள், நீங்கள் பரலோகம் செல்லவே முடியாது என்று சொல்லி சென்று விட்டார். அதற்கப்புறம் அவர் போன பிறகு அந்த குடும்பம் யோசித்தது, நேற்றைக்கு தானே நம்முடைய ஊழியக்காரர் ஜெர்மனிக்கு சென்றார், எப்படி அந்த ஊழியக்காரர் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு வர முடியும்? நம்முடைய ஊழியக்காரர் வடிவில் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய குறைகளை உணர்த்துவதற்காக போதகர் வடிவில் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, அன்றையிலிருந்து அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அவர்கள் மறுபடியும் அந்த பாவங்களை விட்டு விட்டு உண்மையாக அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இதே நிலை இன்று நம்முடைய வீடுகளில், அநேக வீடுகளில் இது காணப்படுகிறது. நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டில் ஒரு வேடம், ஆலயத்தில் ஒரு வேடம் போடாமல் கர்த்தருக்கு நாம் உண்மையாக காணப்படுவோம். ரோமர் 14வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்கின்ற தீர்க்கிறதென்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அன்பானவர்களே, அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு குடும்பம் வாடகைக்கு இருந்தது. அவர்களுக்கு எதிர் வீட்டிலும் ஒரு குடும்பம் வாடகைக்காக கடந்து வந்தார்கள். அப்பொழுது அந்த எதிர் வீட்டில் புதிதாக கடந்து வந்த அந்த குடும்பம் துணி துவைத்து கொடியில் காய போட்டிருப்பார்கள். அப்பொழுது முதல்ல குடியிருந்த அந்த குடும்பத்திற்கு அவர் அந்த துணி துவைத்து போட்டிருப்பதை பார்க்கும்போது அது பழுப்பு நிறத்திலும்
அது துவைக்காத துணி போல, அழுக்கு துணி போல இவருடைய கண்களுக்கு, அந்த பெண்ணுடைய கண்களுக்கு தென்பட்டது. அப்பொழுது அவள் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், இவர்கள் வாஷிங் மிஷினில் பவுடர் போட்டு துவைப்பாங்களா, இல்லாட்டி வெறும் தண்ணியில் அலசி போடுவாங்களா, இப்படி துணியை துவைக்க தெரியாதவங்க போல இருக்காங்களே, நான் துணிப்பை எப்படி துவைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டு வரட்டுமா என்று சொல்லிக்கூட தன்னுடைய கணவனிடம் அந்த பெண் ஆதங்கப்படுவாள். அப்பொழுது ஒரு நாள் தன் வீட்டு ஜன்னல் வழி அவள் பார்க்கும்போது அந்த வீட்டில் துவைத்து போட்டிருந்த துணி மிகவும் பளிச்சென்று இருப்பதை பார்த்தாள். அப்பொழுது தன்னுடைய கணவனிடம் ஓடி வந்து சந்தோஷத்தோடு சொல்லுகிறாள், இப்பொழுதுதான் இந்த குடும்பம் நன்றாக துணி துவைக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் சந்தோஷப்பட்டாள். அப்பொழுது அவளுடைய கணவன் அவளை பார்த்து சொன்னான், நான் இன்றைக்கு தான் நம்ம வீட்டு கண்ணாடியை நன்றாக நான் துடைத்தேன் அப்படி என்று சொன்னார். அன்பானவர்களே, பல சமயங்களில் நாம் மற்றவர்களுடைய உண்மை நிலையை நாம் அறியாமல் அவர்களை பற்றி நாம் குறை சொல்லி கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் நாம் உண்மை தெரிந்து விடுவோம். அந்த உண்மை நிலைப்பாடு நமக்கு தெரியாவிட்டால் கடைசி வரை நாம் அவர்களை குறித்து நாம் தவறான எண்ணம் கொண்டவர்களாகவே நாம் காணப்படுவோம். அன்பான இயேசுவினிடத்தில் ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீ வந்து விலையேறப்பட்ட நலத தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி அவளுடைய தலைமயிரினால் அதை துடைத்து தன்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் நனைத்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஜனங்கள் அவளுடைய பாவ வாழ்க்கையை மட்டும்தான் அறிந்திருந்தார்கள். அவளுடைய சீசர்கள் எல்லாரும் அவளை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு இவளை பற்றி என்ன தெரியும், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று சொல்லி அவர்கள் பயங்கரமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அவளோ தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாக இயேசுவினுடைய பாதத்தில் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி காணிக்கையாக்கி கொண்டிருந்தாள். அன்பானவர்களே, மற்றவர்களை நாம் கனவீனமாக நாம் எண்ணக்கூடாது. அவர்களை எப்பொழுதுமே நாம் கனமுள்ளவர்களாக எண்ணுவோம். உண்மை தெரியும்க்கு முன்பு நாம் யாரையும் முடிவுக்கு வந்து நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்பானவர்களே, நாம் பேசுகிற பேச்சில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிற பேச்சுக்கு வல்லமை உண்டு. நம்முடைய நாவு நெருப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி நாம் ஒருபோதும் பேசாமல் நாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து பேசுவோம். அப்பொழுது நாமும் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். அப்பொழுது அநேகரை நாம் நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாகவும் நாம் மாற முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. சிறுவந்தொட்டுனையோரு செல்ல பிள்ளை போர்க்காத்த சிறுவந்தொட்டுனையோரு செல்ல பிள்ளை போர்க்காத்த உரிமை தந்தையுனக்கு உயிரோடிருப்பாரென்று உரிமை தந்தையுனக்கு உயிரோடிருப்பாரென்று ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார் கதறுமுன் சத்தங்கேட்டால் கடல் பூசலமர்த்துவார். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார் கதறுமுன் சத்தங்கேட்டால்
கடல் பூசலமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமாவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமாவார். ஏழை பிள்ளை எல்லார்க்கும் ஏற்ற தந்தை நான் என்பார். ஏழை பிள்ளை எல்லார்க்கும் ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே.